சரி, இன்னைக்கு டயட்லாம் விட்டுட்டு ஒரு ப்ராப்பரான கல்யாண வீட்டு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம மட்டன் பிரியாணி எல்லாரோட ஃபேவரட்டாக இருக்குங்க. அதோட கூடவே சிக்கன் 65 வச்சா தாறுமாறு. ஸோ சிக்கன் 65 நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நம்ம மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு மேரினேட் பண்ணி விசில் வச்சிடலாம். நான் 6 விசில் தாங்க வச்சேன். பிரியாணிக்கு அவ்வளோ விசில் போதும். நெக்ஸ்ட்டு பாஸ்மதி ரைஸ் எடுத்து ஊற வச்சுருங்க. நம்ம செஞ்சு முடியும்போது கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை கட் பண்ண ஆரம்பிங்க. நீட்டாக கட் பண்ணுங்கள். கரெக்ட் ஷேப்பில் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. வெங்காயத்தை கட் பண்ணியாச்சுன்னா தக்காளியை ரெடி பண்ணிக்கோங்க. இருக்கிறதுலே ஒரு பெரிய வேலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது. ஆனால் வீட்டில் அரைங்க, வெளியே வாங்காதீங்க. அப்போ தான் டேஸ்ட் தாறுமாறாக இருக்கும். அடுத்து பேனில் ஆயில் போட்டோமே ஹோல் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்குங்க. வதக்கிட்டு ப்ரௌன் ஆனமே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வதக்குனமே தக்காளி போடுங்க. தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகிறதுக்கு கல் உப்பு இந்த டைமில் ஆட் பண்ணுங்கள். இந்த டைமில் கல் உப்பு ஆட் பண்ணிங்கன்னா தக்காளியும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து காம்பினேஷன் ஆகும் பாருங்கள். செம்மையாக ஸ்மாஷ் ஆகும். இதோட நம்ம பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பச்சை மிளகா போடுங்க. நான் வந்து ஒரு 5 பச்சை மிளகா போட்டேன். அதோட புதினா இலை போட்டுக்கோங்க. உங்களுக்கு மசாலா வீட்டில் அரைச்சி வச்சுருப்பீங்க, அந்த மசாலா மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் காஷ்மீர் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் பிரியாணி மசாலா நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தது போட்டால் கூட வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். அந்த மாதிரி போட்டுட்டு தயிரை வந்து எப்பயும் அப்படியே போடாதீங்க, நல்லா பீட் பண்ணி போடுங்க. அப்படியே போட்டால் கொஞ்சம் திரளாக வர மாதிரி இருக்கும். ஸோ பீட் பண்ணால் நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சியாக இருக்கும். அடுத்து நம்ம தலைவர் மட்டனை தூக்கி பேனில் போடுங்க. ஸோ இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. அதான் மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்து 1 கப் அரிசி எடுத்திங்கன்னா 2 கப் தண்ணி, அந்த அளவில் நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ தண்ணி வந்து நல்லா கொதிச்சோமே அந்த மசாலாஸ்லாம் பிரிஞ்சு வரும். அப்போ அந்த டைமில் நம்ம பிரியாணி அரிசியை தூக்கி நல்லா மலைசாரல் மாதிரி தூவி விடுங்க. தூவிட்டு தம் போட்டுருங்க. அடுத்து ரைத்தா எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். வெங்காயத்தை நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு கொஞ்ச நேரம் கழித்து அதை தண்ணி எடுத்து வடிகட்டிடுங்க. வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா வெங்காய பச்சடி வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். காட்டமும் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட் காம்போவாக இருக்கும் பிரியாணிக்கு. நெக்ஸ்ட்டு நம்ம சிக்கன் 65 தான். அதை வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம தம் போட்ட பிரியாணியும் ரெடி ஆயிருங்க. ஸோ நம்ம எடுத்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வேறு லெவல் டேஸ்ட்டில் வந்துச்சு. நம்ம கல்யாண வீட்டு தம் பிரியாணி எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிரியாணி லவ்வர்ஸ் அட்டெண்டன்ஸ் போடுங்க. இதோட ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சிங்கன்னா அந்த டேயோட பர்ஃபெக்ட் ஃபினிஷ் இருக்குங்க.